இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு your laundry service washing and ironing cotton saree starching stain removal and dyeing and B-Roll Studios Private Limited. ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது தர்பூசணி தோலில் இருக்கும் நன்மைகளை பத்தி நம்ம பார்க்க போறோம். தர்பூசணி தோல்ல இவ்ளோ நன்மைகள் இருக்கா அப்படின்றத பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாங்க. பொதுவாக நாம் அனைவருமே பழங்களாக இருந்தாலும் சரி, காய்களாக இருந்தாலும் சரி, அதுல உள்ள தோலை நீக்கி உள்ளே உள்ள சதை பகுதியை மட்டும்தான் நம்ம எல்லாருமே சாப்பிடுவோம். மீதமுள்ள அந்த தோலினை குப்பையில போட்டுருவோம். ஆனால் உண்மையாக சொல்ல போனால் நாம் அதை குப்பையில போடக்கூடாது. அந்த தோல்ல தான் அதிக நன்மைகள் இருக்கு. ஆனால் அதனை பற்றி நமக்கு தெரியவே கிடையாது. அந்த வகையில தர்பூசணி பழம் 3 சாப்பிட்ட பிறகு அந்த தோலை நம்ம தூக்கி போட்டுறோம். நாம் தூக்கி போடும் அந்த தோலை வைத்துதான் பல நன்மைகள் பெறலாம். அதனை பற்றி இப்போ இந்த வீடியோல பார்க்கலாம். தர்பூசணி பழ தோல்ல நார் சக்தி அதிக அளவுல இருக்கு. இதில் உள்ள நார் சத்துக்கள் செரிமான பிரச்சனையையும் மலச்சிக்கலையும் தீக்குது. உடல்ல உள்ள ரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டிலேயே வச்சிருக்கு. எனவே தர்பூசணி தோல் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள உதவும். எடை இழப்பிற்கு தர்பூசணி தோல் மிகவும் பயனுள்ளதாகவே இருக்கு. தர்பூசணி தோல்ல உள்ள நார் சத்து ஆனது உடல் எடையை குறைக்க உதவுது. அது மட்டும் இல்லாம இதுல கலோரிகள் அதிக அளவுல இருக்கிறதுனால உடல் எடை அதிகரிக்காமலேயே அப்படியே இருக்கு. நல்ல தூக்கமும் கிடைக்கும். தர்பூசணி தோல்ல உள்ள மெக்னீசியம் நல்ல தூக்கத்திற்கு வழிவகுக்கும். தூக்கமின்மையால் அவதிப்படுறவங்களுக்கு தர்பூசணி தோல்களை பயன்படுத்தலாம். தர்பூசணி தோலில் லைகோபின், பிளிபனாய்டுகள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு. இவை அனைத்துமே சருமத்திற்கு ஆரோக்கியத்தை தருது. இது முகத்தில் உள்ள சுருக்கங்களும் கரும்புள்ளிகள் ஆகியவற்றை நீக்கி முகத்தை பளபளப்பாக வைத்துக்கொள்ள உதவுது. அதே மாதிரி தர்பூசணி தோல்களை சருமத்தில் தேய்த்து வந்தீங்கன்னா சரும ஆரோக்கியம் இளமையாகவே இருக்குமா. இந்த விஷயம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. தர்பூசணி தோலை எடுத்து சிறிய சிறிய துண்டுகளாக நறுக்கி நம்ம அதை எடுத்துக்கணும். இந்த தோலை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த தோலை சிறிய சிறிய துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கணும். இதனை ஒரு மிக்சி ஜார்ல போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இந்த பேஸ்டினை ஐஸ் கியூப் ட்ரேல ஊத்தி ஃப்ரீசர்ல சில மணி நேரங்கள் நம்ம வச்சுக்கலாம். அப்புறமா ஒரு 1 hour கழிச்சு எடுத்து பாத்தீங்கன்னா அந்த கியூப்ஸ் அது கட்டியா மாறி இருக்கும். அதை எடுத்து நம்ம முகத்துல அப்ளை செஞ்சு மசாஜ் செஞ்சோம்னா நம்மளோட முகம் எப்பவுமே பளபளப்பாகவும் இளமையாகவுமே இருக்குமா. 10 முதல் 15 நிமிடம் வரை நம்ம மசாஜ் செஞ்சுட்டு முகத்தை கழுவிடணும். இவ்வாறு தினமும் நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா முகம் ஆரோக்கியமாகவும் பளபளப்பாகவும் இருக்கும். மற்றபடி இந்த தோலை தூக்கி போடாமல் நம்ம சட்னி செய்யும் பொழுது இந்த தோலை யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் போட்டு நம்ம எப்பவுமே தேங்காய் சட்னி பண்றதுக்கு பதிலாக தர்பூசணி தோல் போட்டு தேங்காயும் போட்டு நம்ம சட்னி செஞ்சு யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்கள் சென்ட் பண்ற எல்லா வீடியோவும் உங்களை உடனே சேரும்.